ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நானே கிருஷ்ணசம் தங்குவேன். எனக்குன்னு பெரம்பலூரில் இடம் இருந்து கட்டல. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இருட்டில் ஏரிக்கரையில் சிறுநீர் போயிட்டு வந்து கை கழுவினார். அன்னைக்கு முடிவு எடுத்தேன், இனிமேல் நம்ம தலைவரோ, அப்போ கலைஞர் இருந்தார், கலைஞரோ இளைஞரணி செயலாளரோ திமுகவுடைய தலைவர்களோ வந்தால் பெரம்பலூரில் அனைத்து வசதிகளோடு செய்ய ஒரு வீடு கட்டணும்னு அந்த வீடு கட்டினேன். சிஎம் இருக்காங்கல்ல, அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் பெரம்பலூர் வந்தாவோ நீலகிரி வந்தாவோ எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு வரும், எங்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. முதலமைச்சருடைய துணைவியர் இருக்காங்கல்ல, அண்ணியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எங்கள் வீட்டு சைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு அப்படிங்கிறது சென்னையில் உங்கள் முகவரியா? எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இந்த வீடு இது நான் வாடகை இல்லை, வாடகை வீடு தான். வாடகை வீடு. நான் சொந்த வீடு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை, வாடகை வீடு. வாடகை எவ்வளோ? மேடம் போட்டோ எந்த அளவுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இடம்? இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. திங்கக்கிழமை எனக்காக சாப்பிட மாட்டாங்க, வியாழக்கிழமை பாபாவுக்காக சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை ராமருக்காக சாப்பிட மாட்டாங்க. பாபா ராமர் ஓகே சார், உங்களுக்காக ஏன் சாப்பிட மாட்டாங்க திங்கக்கிழமை? அந்த திங்கக்கிழமை என்னமோ பேர் சொல்கிறாங்க, சோமவாரமா, கணவனுக்காக. இல்லை, அது உங்களையும் சேர்த்துட்டாங்களே. உங்களுடைய மகள் அம்மாவும் நீங்களே அப்பாவும் நீங்களே அப்படிங்கிற ஒரு கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க அம்மா இறந்தது பிறகு அவங்க ரோலில் 50% எடுக்கிறாங்க. இறந்த அன்னைக்கே நான் தான் ரொம்ப கிளம்புனேன். கேன்சர் இந்த ஸ்டேஜ், இதுக்கு மருந்து எடுத்துக்க மாட்டேங்குது, மருந்து எடுத்துக்கலன்னா அடுத்து என்ன ஆகும், வெளி உலக அறிவு இதுதான் நடக்கும், அம்மாவுக்கு தைரியமாரு நம்ம பார்த்துக்கலாம். ஆச்சரியமா இருக்கு. என் முதுகு பேசாமல் வெளியிலலாம் இப்போ அப்பா கவுன்சிலர் நடந்தா கூட நான் கவுன்சிலர் பொண்ணு தெரியல, பிரசிடென்ட் பொண்ணு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வெளியில இருக்காங்க. மேடம் எப்படி? எனக்கு ஒரு கார் இருக்கு, லேண்டர் ஒரு கார் இருக்கு. நான் நீலகிரிக்கு அங்கெல்லாம் அலையணும். டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணார், சார் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஹிப்பு போயிடும், நீங்கள் பண்ணுற ட்ராவலுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் வாங்கிக்கங்கன்னாரு. லோன் போட்டு ஒரு கார் வாங்கி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் லாங்கில் போகுதுன்ட்டு ஏமா இந்த கார் எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். 4 நாள் போச்சு. எப்போ அந்த கார் நமக்கு வேணாம், என்ன வேற மாதிரி பார்க்குறாங்க. நகையை போட மாட்டீங்க? எதுவுமே எப்பவும் போட்டது கிடையாது. என்னுடைய துணை வேற, அவங்களுக்கு வந்த நகையை 400 பவுன். நான் எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் உடற்பயிற்சி 1 மணி நேரம் தவறாமல் செஞ்சிருவேன். தொண்டர்களுடைய மிகுதியான அன்புல என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வீட்டு சாப்பாடு போனாலும் அப்புறம் மூளை அப்புறம் எலும்பு எல்லாம் போடுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வைங்கன்னு எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் எவ்வளோ கலர் உள்ள போயிருக்குன்னு தெரியும். அது எவ்வளோ நேரம் ஓடணும்னு கரெக்ட் பண்ணிடுவேன். எல்லாம் இது இருக்கு நம்பிக்கையில் தான். கிராமத்தில் இருந்து ஆட்டுக்கறி கடா எங்க கிராமத்துல இருந்து சென்னைக்கு கிராமத்துலேருந்தே வரும். 7 மணிக்கு காரில் போட்டு வச்சாங்கன்னா 10 கிலோ வந்துடும். இருந்தாலும் 3 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமாக சாப்பிடணும். ஆமாம், அவ்வளோதான். ஜெயலலிதா அவர்களை பற்றி கலைஞர் அவர்களுடைய அரசியலை கடந்து தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது என்ன மாதிரியான ஒரு பிம்பம் அபிப்பிராயம் அப்படிங்கிறது இருந்துச்சு? அதிரடியாக முடிவுகள் எடுக்குது இல்லை, அது அந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கிற வலிமையை பற்றி. அதிரடி முடிவு தைரியம் அப்படிங்கிறது பிடிக்கும். சரியான விஷயம் தான். ஏப்பா யாரை கேட்டாலும் நீ உள்ளே போய்டும், கழிவு வெளியே வந்துருவாங்கிறாங்க. நீ என்ன ஃபீல் பண்ணுற, உண்மையை சொல்லிட்டாரு. இப்போ அவர் சொன்னதான் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அப்படியே காலைல வந்து கூப்பிட்டேன் நான். கலைஞர்கிட்ட காரில் போனோம்னா ஐயா அப்படியே போகிறேன்னு கேட்பாங்க டிரைவர். அவர் சொல்லுவார், இன்னைக்கு பெரியார் வழி போகும்பார். பெரியார் வழி போனால் சட்டசபையில் ஹாட்டாக டிஸ்கஷன் இருக்குன்னு அர்த்தம். எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார். எம்ஜிஆர் ஏழைகளுக்கு வேட்டி சட்டினார். இதெல்லாம் ஒரு பக்கம் கவர்ச்சி அரசியல் தான். அந்த வாக்கு வங்கி அரசியலில் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் முழுமையாக கொண்டு நிறுத்தி தன் வாழ்நாளில் சாதித்து காட்டிய ஒரு தலைவர்னா கலைஞர். நீங்கள் இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் வெளியில் போய் சாப்பிட்றதுங்களா? ஹோட்டலில் பார்க்க முடியாது, சினிமா தேட்டரில் பார்க்க முடியாது. நாளைக்கு தான் அந்த வாழை பார்க்கலான்னு மாரி செல்வராஜ் ஃபோன் பண்ணேன். எப்பா சிஎம்ஏ பார்த்துட்டாரு, நான் பார்க்கலப்பா, அண்ணா போட்டு காட்டுற வாங்கினேன்றாரு. இந்த பரியேறும் பெருமாளில் இந்த அடிச்சுட்டு யூரின் விடுவாங்க, யூரின் போடுவாங்க. அது வாழ்க்கையில் உள்ளபடியே நடந்து போது அவங்க கட்டி பிடிச்சி விட்டு கொண்டு முடியும். ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் கொண்டாடினாங்க நிறைய பேர். சாதி பெருமை நமக்குள்ள இருக்குது. எங்கள் அண்ணன் இப்போ எப்போ பாப்பாவுக்கு மயூரிக்கு 25 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்டார். ஆயுதிராவிட சமூகம் தான் கொஞ்சம் ஏழ்மைன்னாரு. ஏழ்மையெல்லாம் விட்டுரு, முடிஞ்சால் அருந்ததில் ஒரு மாப்பிள்ளை பாருங்க. அருந்ததிலும் மனுஷன் தான். அந்த புரிதல் இருக்கவன் தான் பெரியாரிஸ்ட். பாரஞ்சு அவர் சில நேரத்தில் முரண்படுவார். அவருவாதான் அவர் சாதி போகணும், இழிவு போகணும், எல்லாரும் பகுத்திருந்த மனுஷனாக மாறணும். தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம். இதான ஒரு தத்துவம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நேர்காணலில் முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்நாள் திமுகவோட துணை பொதுச் செயலாளர் மற்றும் நீலகிரி மக்களவை உறுப்பினருமான ராசா அவர்களை தான் சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்திக்க இருக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ரசனை, கலைஞருக்கும் அவருக்குமான அந்த ஒரு நட்பு உறவு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறத முன்வைக்க போகிறோம். ஒரு அரசியல் சார்ந்த கேள்விகளை மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க பேசலாம்.
சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்து மாணவ பருவத்திலேயே இந்த அரசியலுக்கு வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகுது. இதை பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு எப்படிப்பட்ட மன நிறைவு தருது? அப்போ ஒரு கொள்கைக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த அரசியல் நமக்கு வழங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு திருப்தி, மன நிறைவு எல்லாருக்கும் தான் சொல்லணும். சார் இந்த புகைப்படங்களை பற்றி போயிருந்தீங்க சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது அவர் இளைஞரணி ஒரு கருத்தரங்கம் நடத்தினார். இளைஞரணி கருத்தரங்கம் நடத்தினப்ப நான் பேசி முடித்த உடனே எழுந்து நின்று எனக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொன்னது. இது வந்து உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றி பெற்றோம்னு நினைக்கிறேன். வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தோம், எல்லா இடத்துலையும் இருந்தோன்னா வெளியே டிவி இதுக்கு ப்ரெஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சால்வை போட்டு இந்த வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி அப்போ அந்த படம் அந்த ஒரு அணைப்பிலே தெரியுது அந்த ஒரு நிகழ்ச்சி. ஆமாம் ஆமாம். இந்த அறை அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது உங்களுடைய அரசியல்? இது நான் வந்து படிப்பேன், எழுதணும்னா அந்த அறைக்கு போவேன். இங்கே விவாதங்கள், முக்கிய தலைவர்களை சந்திக்கிறது, எங்களுடைய கட்சி தலைவர்கள் அல்லது தொண்டர்கள் அங்கே சந்தித்தாலும் இங்கே தனியாக உட்காந்து பேசுகிறதுக்கு பத்திரிகையாளர் அவங்கள மாதிரி அல்லது வேறு அரசியல் தளங்கள்லேருந்து வரவங்க கருத்துக்களை இங்கே வச்சுக்குவேன். நான் பல அரசியலுக்கு முன்னாடி குறிப்பிடுகிறதா இருக்கட்டும், எழுத்து அப்படிங்கிறது இந்த அறையில் எழுத வச்சுக்குவேன். மேடம் ஃபோட்டோ வந்தோடனே நம்ம அதை தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. எந்த அளவுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இழப்பு? இல்லை, இங்கே அதாவது நான் வீட்டுக்கு 8வது பையன், 4 மூத்த சகோதரி, 3 மூத்த அண்ணன், நான் கடைசி பையன். நான் தான் அடிக்கடி மேடையில் சொல்லுவேன், திராவிட மாடலில் என்னென்னு கேட்டால் நான் தானே திராவிட மாடல்னு சொல்லுவேன் இளைஞர்களுக்கு. என்னென்னா 1910 நான் பார்த்ததில்லை, 1910 என்னுடைய தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா, வறுமைக்காகவும் தீண்டாமைக்காகவும் கள்ளத்தோணின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த விசா எதுவும் கிடையாதுல்ல, இலங்கைக்கு போயிருக்கார். இலங்கைக்கு போய் ஒரு வெள்ளைக்காரன்ட்ட வேலை பார்த்து அப்புறம் அவருடைய நன்மதிப்பை பெற்று அங்கே ஒரு இஸ்லாமிய நண்பர் கிடச்சி அங்கே 10 பசுமாடு, அப்புறம் ஜவுளி கடை, டைலர், இவரே டைலர், இவர் தம்பி டைலர். எவ்வளோ தூரம் சொல்லுவார்னா அந்த 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 பகுதியில் இருக்க தோட்ட தொழிலாளர்களுக்கு துணி தைக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்டர் வருமா. தீபாவளி கொடுக்கணும்னு இரவு பகலாக அண்ணன் தம்பி 2 பேரும் தப்பாங்களாம். அந்த அவ்வளோ ஜவுளி கடை, ஒரு 10-15 பசுமாடு, பால் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். எவ்வளோன்னா அப்படியே தூங்கிட்டே போய் கையை உள்ளே விட்டு வரோம், ஃபுல்லாக ஊசி உள்ளே போயிடுவோம். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்து ஜவுளி கடை அதெல்லாம் வச்சு எங்கள் தாத்தா தோட்ட ஓடினார். அங்கே போய் தீண்டாமைக்கும் வறுமைக்கும் ஓடினார். ஆனால் அவர் பொருள் ஈட்டி ஒரு இஸ்லாமியனுடைய உதவியோடு இந்த கடையெல்லாம் வச்சு அங்கே 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 நான் பிறக்கலை, மீதி எல்லாரும் 7 பேர் இலங்கையில் பிறந்தவங்க. அப்போது வந்து எங்கள் அம்மாவோட அண்ணன் வந்து இங்கே எம்பி 57 காங்கிரஸ் எம்பி, அவரோட உதவியால் எல்லா பிள்ளைங்களும் வந்து படிக்க வச்சார் எங்கள் அப்பா, அங்கே வசதி இருந்ததுனால. அப்போது 1919 எங்கள் தாத்தா வறுமைக்கும் தீண்டாமைக்கும் இங்கிருந்து ஓடினார். அவருடைய புள்ள எங்கள் அப்பா நல்லா இங்கிலீஷ் பேசுவார், இங்கிலீஷ் அருமையாக எழுதுவார். அப்புறம் அவர் இங்கேருந்து 1962 வந்தார், நான் 1964 தான் பிறந்தேன், நான் தான் கடைசி பையன். அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்த தனம் எல்லாம் வச்சு அவர் எங்கள் மாமா மைத்துனர் வந்து எம்பிங்கிறதுனால இங்கே நிலங்கள்லாம் வாங்கி மோட்டார் வாங்கி விவசாயம் பண்ணி நான் இப்போ 8வது பையன். எங்கள் அக்கா, மூத்த அக்கா MA தமிழ் ஆசிரியர், அப்புறம் 2 சகோதரனுடைய கணவர்கள்லாம் முனிசிபல் கமிஷனர், DRO. எங்கள் அண்ணன் வந்து ஆல் இண்டியா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS ஆஃபீஸர், அவர் 23 வயசில் IFS வாங்கினார். IFS. இன்னொரு அண்ணன் இன்ஜினியர், இன்னொரு அண்ணன் உள்ளூர்லேயே பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு. அப்போ நான் 8வது பையன். இப்போ திராவிட மாடல்னா 1910 வறுமைக்கும் தீண்டாமைக்கும் ஓடியவருடைய ஓடியவருடைய 8வது பேரன் மத்திய அமைச்சராயிருங்க. அது திராவிட சாதனை. அதை விட இன்னொரு சாதனை, இப்போ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அவங்க லண்டனில் இருக்க புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் ஒன்று குயின் மேரி கல்லூரி, அதில் போய் இப்போ LLM படிக்குது, சட்ட மேற்படிப்பு. அப்போ 1910 2023 கணக்கு பண்ணுங்கள். இந்த 100 ஆண்டு காலத்தில் திராவிடக்கம் செய்திருக்கிற சாதனைக்கு சாட்சி நான் தானே, நான் விட என் புள்ள தானே. இப்போ அதுக்கிட்ட போய் ஜாதி பேச முடியுமா? அதுக்கு என்னன்னு தெரியுமா? டெல்லியிலே படித்தது, UKGலேருந்து டெல்லியில் படிச்சுட்டு அன்றைக்கி வந்து இங்கே LLB முடிச்சுட்டு அங்கே LLM சட்டம் மேற்படி முடிச்சிருக்கு. இப்போ திரும்ப அதில் ஒரு ஆய்வு பண்ணுறேங்கிறாங்க, திரும்ப போகிறாங்க. இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது? இந்த 8 பேர்த்துக்கு இடையில நான் கடைசி பையன், நான் மினிஸ்டர், எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. கண்டிப்பாக ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்ல. அப்படிலாம் வரும்போது அங்கே என் தாய்மாமா பொண்ணு தான், எனக்கு அம்மாவோட அண்ணன் பொண்ணு தான். நான் எம்பின்னு சொன்னேன்ல, 1957 அவர் MP, காங்கிரஸ் MP, அவருடைய பொண்ணு தான் அவங்க. அப்போது எல்லோரும் என்ன மாதிரி தான், நான் மாமா மாதிரி எல்லோரும் மாமா தானே. அப்போ எங்கள் அக்கா எல்லாமே இங்கே வேண்டியது தானே, அத்தை பொண்ணு தானே, மாமா பொண்ணு தானே. அதனால் ஃபேமிலியை வந்து உடையாமல் பார்த்துக்கிட்டது. அந்த கூட்டு குடும்பமாக கூட்டு குடும்பமும் எல்லாத்தையும் ஒற்றுமையாக பார்த்துக்கிட்டது. எனக்கே ஒரு கோவம் வரலாம், எங்கள் அண்ணன் தம்பி கோவம் வரலாம், அக்கா தங்கச்சி கோவம் வரலாம். எங்கள் அக்கா பசங்கள்லாம் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்காங்க, நாங்கள் தான் படித்து வச்சாலும் ஆளாக்கணும். ஸோ எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப எந்த ஒரு அங்குலம் சுயநலம் கூட இல்லாமல் இந்த குடும்பத்திற்காக எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி
அவங்களுக்கே சில நேரங்களில் அவமானம் ஏற்பட்டால் கூட அந்த அவமானம்லாம் தூக்கி போட்டு பாதுகாத்தவங்க அவங்க. அந்த அந்த ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு. நீங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பரமேஸ்வரி மேடம் கூட வந்து வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், பிள்ளைங்க கூட இருக்கிறதா இருக்கட்டும், நேரம் செலவிடுறதுக்கான நேரம் இருந்துச்சா போல? அதாவதுங்க, அமைச்சராக இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. சனியார் மட்டும்தான் வெளியே வருவேன். காலையில் போனால் கூட மகாராஷ்டிரா பாம்பேயில் ஒரு கான்ஃபரன்ஸ் தான் ஈவினிங் வந்துடுவோம். காஷ்மீர் கூட வந்துடுவோம். இல்லைனா வெளிநாட்டு கூட்டிகிட்டுலாம் போயிருக்கேன். வெளிநாட்டுகளுக்கு போகும்போது குடும்பத்தோடய போவோம். ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம். அரசியல்வாதி நம்ம இங்கே சாதாரணமாக இருந்தால் இங்கே கொடைக்கானல் ஊட்டி கூட்டு போவாங்க, நம்ம கூட்டு போக முடியாது. அதனால் வெளிநாடு அவங்களும் ஒரு 20 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, என்னோட வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க வந்து திங்கக்கிழமை எனக்காக சாப்பிட மாட்டாங்க சிற்றுண்டி, வியாழக்கிழமை பாபாவுக்காக சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை ராமருக்காக சாப்பிட மாட்டாங்க. ஏன் பர்மிட் பண்ணியிருந்தேன் நான். பாபா ராமர் ஓகே சார், உங்களுக்காக ஏன் சாப்பிட மாட்டாங்க திங்கக்கிழமை? அந்த திங்கக்கிழமை என்னமோ பேர் சொல்கிறாங்க சோமவாரமா கணவனுக்காக. இல்லை அது உங்களையும் சேர்த்துட்டாங்களே அந்த பாபா ராமர். அது எவ்வளோ சொல்லி கேட்குறதுல நம்ம என்ன பண்ணுறது, அவங்களோட உரிமை நான் விட்டுருவேன். இது எல்லாத்தையும் தெரியும். இவ்வளோ ஒரு கூட்டு குடும்பமாக இந்த அளவுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், உடையாமல் சிதறாமல் இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க இன்னைக்கு வந்து புகைப்படமாக இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக விருந்தோம்பல் தான். நான் ஜெயிலில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க. 1000 பேத்துக்கு சாப்பாடு செய்வாங்க. வெளியிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து சமைச்சு கார்டன் போய், உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் மினிஸ்டர்னு பெரிய கார்டன் இருக்கும், சாப்பாடு போடுவாங்க. அதாவது ஏழை பணக்காரன் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு குணம் எங்கள்கிட்ட உண்டு. அது புகைப்படமாக அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வை தருது? இல்லை அது என்ன சொல்கிறது, இப்போ அதாவது அது ஒரு கிட்டத்தட்ட மூட நம்பிக்கை மாதிரி தான். நம்மளாம் ஒரு அசம்ஷன் தானே. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிலம் சொல்லுவாங்க லீட் கைண்ட்லி இன்ட்டு லைட்மாங்க. ஒரு இந்த பேர்ட்ஸ் ஒருத்தனுடைய கவிதைக்கு தலைப்பு மை லார்ட் லீட் கைண்ட்லி இன்ட்டு லைட், என்னை ஒலிக்க அழைத்து செல்லுன்னு ஒரு கவிதை இருக்குது. அது மாதிரி ஒலிக்க அழைத்து செல்லுன்னு சொல்லிக்க வேண்டியதான், கைட் மீ அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். உங்களுடைய மகள், உங்களுடைய கூடுதல் பொறுப்பு, அம்மாவும் நீங்களே அப்பாவும் நீங்களே அப்படிங்கிற ஒரு கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க என்ன இறந்தது பிறகு அவங்க ரோலில் 50% எடுக்கிறாங்க. இந்த கூட்டு குடும்பம்னு சொன்னல, மினிமம் 50 பேர்த்தினுடைய பிறந்தநாள் அவங்களுக்கு தெரியும். அந்த 50 பேர்த்தினுடைய பிறந்தநாளும் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்னோடய மூத்த அண்ணனுக்கு பிறந்தநாள். இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் குண்டா இருப்பார், அதனால் அவர் குண்டப்பான்னு தான் கூப்பிடும். அவர் பேர் கழிவு இருப்பார், எங்கள் தாத்தா பேர்னால. அப்போ அன்றைக்கி குண்டப்பாவுக்கு வந்து பர்த்டே, நான் சாயங்காலம் எல்லாத்தையும் பசங்களாம் கூட்டிகிட்டு டின்னருக்கு போகிறேன். இங்கே பர்த்டே கிராமத்துக்கு போகிறாங்க, கிராமத்துக்கு போகுது, வேலூர் வில்லேஜுக்கு போகுது, இன்னைக்கு போகுது. எனக்கு தெரியாது யாரு பர்த்டே என்னன்னு. ஆனால் அந்த அளவுக்கு கூட நெருக்கமாக வந்து இங்கே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இல்லாமல் டெல்லி லண்டன் அப்படின்னு படித்தவங்க இருந்தாலும் வந்து இதை மறக்காம சொல்கிறேன். எங்கள் வீடு இருக்கிற ஆதிராவிட தெருவில் இருக்கின்ற அந்த தெருவில் இருக்க நாய்க்கு பிஸ்கட் போட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்கே இருப்பாங்க. ஏதோ அம்மா அவங்க இழந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட எதுவும் தனிப்பட்ட முறையில் வருத்தத்தை தெரிவிப்பாங்களா, ஏதாச்சும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? இல்லை, நான் தான் ரொம்ப கிளம்பியிருக்கேன். இறந்த அன்னைக்கே நான் தான் ரொம்ப கிளம்புனேன். அவங்க டெல்லி எஜுகேஷன் வந்து அந்த மரணம், நோய், அதை பற்றிய புரிதல், அதாவது கேன்சர் இந்த ஸ்டேஜ், இதுக்கு மருந்து எடுத்துக்க மாட்டேங்குது, மருந்து எடுத்துக்கலன்னா அடுத்து என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம எமோஷனலாக இருக்கோம். கிராமத்தில் படித்தவன் நம்ம போய் டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுங்க, டாக்டர் எப்படி காப்பாற்றுவார். ஆனால் அவங்களுக்கு டெல்லி எஜுகேஷன் அந்த என்ன அந்த வெளி உலக அறிவு, இதுதான் நடக்கும் அம்மாவுக்கு, தைரியமாரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த என்னை விட அதுக்கு அந்த மன வலிமை கூட இருக்கும். உங்களுக்கு தைரியம் சொல்கிற அளவு அது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தெரியும். ஆச்சரியமா அது என் முதல்ல தெரியும். பேசாமல் நான் அந்த போகிறோம். வெளியிலலாம் இப்போ அப்பா கவுன்சிலர் நடந்தால் கூட நான் கவுன்சிலர் பொண்ணு தெரியுங்கள, இது மாதிரி பிரசிடென்ட் பொண்ணு தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியில் இருக்காங்க. மேடம் எப்படி இப்போ இந்த திருச்சியில் இருக்காங்க அவங்க, எனக்கு ஒரு கார் இருக்குது, பெரிய கார் இருக்குது, ஒரு லேண்ட்ரோவர் கார் இருக்குது. ஏன்னா நான் நீலகிரிக்கு அங்கெல்லாம் அலையணும். டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணார், சார் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஹிப்பு போயிடும், நீங்கள் பண்ணுற ட்ராவலுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் வாங்கிக்கங்கன்னாரு. லோன் போட்டு ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். அது கொடி போட்ட கார் எடுக்க மாட்டாங்க யாரும், எங்கள் அண்ணன் தான் தொடவே மாட்டாங்க. இது கொஞ்சம் லாங்கில் போகுதுன்ட்டு ஏமா இந்த கார் எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். 4 நாள் போச்சு. எப்போ அந்த கார் நமக்கு வேணாம், வேறு மாதிரி பார்க்குறாங்க. நான் எனக்கு சாதா கார் இது மற்ற கார்லேயே போய்க்கிறாங்க. ஏன்னா சரி போக்கட்டு அது மாதிரி அந்த வெளியில் அந்த விளம்பரம் அது மாதிரி அவங்களுக்கு அந்த பெருசாக விளம்பரம் பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் திரும்புகிற பக்கம்லாம் புத்தகங்களாக சூழ்ந்துருக்கு சார். இல்லை இதை விட பெரிய லெவலில் ஆங்கில புத்தகங்கள் அங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் வீட்டில் வந்து டெல்லி வீட்டில் ஆங்கில புத்தகங்கள்லாம் இருக்கும், இங்கே வந்து இப்போ தமிழ் புத்தகங்கள் அங்கே இருக்கும். நெருக்கமான புத்தகம் உங்களுக்கு நீங்கள் வந்து சோர்ந்து இருக்கும் போது, தொய்வடையும் போது படிக்கிற புத்தகம்னா என்ன சார்? நெஞ்சுக்கு நீதி, கார்கியின் தாய். ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சீங்கன்னா அவர் வந்து அந்த ஆட்சி கலையிற வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் வந்தது போனது, இளமை காலம், கொள்கை ரீதியாக வந்தது போனது, பட்ட அவமானங்கள் எல்லாமே அதில் இருப்பார். சிறையில் இருக்கும்போது கூட நீங்கள் படிச்சுட்டு தானே. ஆமாம், நெஞ்சுக்கு நீதி படிக்கணும் மன வலிமைக்கு. தாய் படித்தா அந்த புது தொண்டு, வரக்கூடிய சோதனைகளை ஏற்றுக்கிட்டு கொள்கைக்காக வாழ்றது அது இருக்கும். ஸோ காக்கியின் தாய், கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, ரெண்டும் எப்பவுமே டேபிளில் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன தகராறுனா கூட எடுத்து ஒரு நைட்டில் 12 மணிக்கு எடுத்து 11 மணிக்கு எடுத்து ஒரு 1 மணிக்கு படிச்சுட்டு படுத்தோம்னா
போல்ட் ஆகிடுவோம். அது ஒரு தாய்ப்பால் மாதிரி. ஆமாம். சிலைகளை பற்றி சொல்லுங்கள் சார். சிலைகளை அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய கொள்கைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஆரம்பிச்சு ஒவ்வொரு இது ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வந்து இப்போ பெரியார் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவனா கூட இந்த ஒரு சிலை இருக்குல்ல, இந்த சிலை இவரை நோக்கிய பயணம், இந்த சிலை இவரை நோக்கிய பயணம், இந்த பயணம் இருக்குல்ல, இந்த பயணத்தை வந்து நீங்கள் வந்து இவர் பேசியிருக்கார், ஓரளவு பேசியிருக்கார், இவருக்கு ஆயுள் இடம் கொடுக்கல. ஆனால் இவர் கண்ட கனவை இவருடைய வழியில் இவருக்கு சேர்த்து இவருடைய மாநில சுயாட்சியெல்லாம் சேர்த்து ஒரு கலவென்னா நடுப்புறவர் தான். மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார், அண்ணா, இந்த 4 பேர்த்தையும் ஒரு ஒரு புளிஞ்சு எடுத்து ஒரு வடிவம் கொடுக்கணும்னா அதான் கலைஞர். நீங்கள் ஏன்னா கலைஞர்கிட்ட வந்து வெகுஜன அரசியலுங்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் உண்டு. இப்போ எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் வந்து ஏழைகளுக்கு வந்து வேட்டி சட்டினார். இதெல்லாம் ஒரு பக்கம் கவர்ச்சி அரசியல் தான். எதை கொடுத்தா பெரும்பான்மை மக்கள் நம்ம வாக்கு அரசியல், வாக்கு அரசியல் தான், வாக்கு வங்கி அரசியல். அந்த வாக்கு வங்கி அரசியலில் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் அண்ணாவுக்கு இடம் கொடுக்கல காலம். மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியாரை முழுமையாக கொண்டு வந்து நிறுத்தி தன் வாழ்நாளில் சாதித்து காட்டிய ஒரு தலைவர்னா கலைஞர் தான். எடுத்துக்காட்டு நீ ஒன்றும் இல்லை, சமத்து நீங்கள் சொன்னீங்க, சமத்துவம் சொல்றீங்களே, சமத்துவம் வந்து அம்பேத்கர் மூளையிலேயே ஒதுக்கல. அவர் வந்து செப்பரேட் செட்டில்மெண்ட் கேட்டார். இந்த ஜாதி இந்துக்கள்கிட்ட நான் தனியாக போயிடுறேன், எங்களெல்லாம் வெளியே வச்சிரு, ஏன் அந்த அவமானம்னாரு. பெரியார் வந்து அப்படிலாம் கூடாது, ஒரே இடத்துல கட்டுனார், எல்லாம் ஒரே மாடி கட்டி எல்லாத்தையும் எல்லா ஜாதியும் உட்காருனாரு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த சமத்துவம் கான்செப்ட் எப்படி வந்துச்சு? நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சுங்க. நான் ஒரு புத்தகம் எழுதுன்னு நினச்சேன், நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ சொந்த வேலை தான் போயிடுது. நீங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்புன்னு இருக்குல்ல, அதில் கிபி 200 கிபி 200ன்னு நினைக்கிறேன், நினைவு சரியாக இருக்குமா, 2 தான் உங்களுக்கு வருஷத்தை இருந்தாலும். யுவாங் சுவாங், பாகியான். யுவாங் சுவாங் இந்தியாவுக்கு வரும்போது, இந்தியாவை போடும்போது இங்கே வந்து சாதி ரீதியான தீண்டாமை, ஆதி திராவிட குடியிருப்புகள் கிடையாது. அப்படி ஒரு அன்டச்சபிள், அதாவது அதுக்கு என்ன பேர், சேரின்னு ஒன்று சொல்கிறோம்ல, ஊர் பாதி சரி சரி, அந்த சேரிங்கிற அமைப்பு யுவாங் சுவாங் வரும்போது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொலை, களவு, காமம், இந்த 3 செஞ்சாங்கல்ல, அவங்கள வந்து அரசன் வீட்டுக்கு வெளியே ஊருக்கு வெளியே வச்சுருந்தான், ஒதுக்குப்புறமா. அது கூட டெம்பரவரி, ஓராண்டா 2 வருஷமோ. பட் தொடர்ந்து குற்றங்கள் நடந்துகிட்டு இருந்தனால இட் பிகம் செட்டில்மெண்ட். நீங்கள் எப்படி ஜெயில் மாதிரி உன்னை 3 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், அப்புறம் நீ திரும்ப உள்ள வந்துக்கலாம். அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி தான் ஒதுக்குப்பகுதி இருந்திருக்கு. இது வந்து யுவாங் சுவாங் வரும்போது. பாகியான் வரும்போது ஆரியம் உள்ள வந்து பௌத்தத்துக்கும் ஆரியத்துக்கும் சண்டை வருது. இங்கே இருக்க பௌத்தர்கள்ல, இந்த பௌத்தர்கள் வந்து வைதிகத்தை ஏற்றுக்க முடியாமல் அங்கேருந்து வந்த ஆரியர்களை ஏற்றுக்க முடியாமல் சண்டை போட்டாங்க. இது நான் சொல்ல, அம்பேத்கருடைய ஆய்வு. பௌத்தத்திற்கும் வைதிக மதத்திற்கும் சண்டை போட்டு வைதிக மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ரிவோல்ட் பண்ணாங்கல்ல, இல்லை நீ சொல்கிற ஜாதியை ஒத்துக்க மாட்டேன் எதிர்த்து நின்னாங்கல்ல, அவர்கள் வந்து புரோக்கன் மேன்கிறார், முறிந்த மனிதர்கள். அவர்களை கொண்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. அதுவும் ஊருக்கு இடதுபுறமாக வெளியே வச்சு அவங்க அன்டச்சபிள் ஆக்குனாங்க. அப்போ பௌத்தத்துக்கும் வைதிக மதத்துக்கும், இன்றைக்கி சொல்கிற இந்து மதத்துக்கும் ஏற்பட்ட மோதலில் ரிவோல்ட் பண்ணி புரட்சி செய்தவர்கள் எல்லோரும் ஆதிதிராவிடர்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு அவர் 23 வயசில் எழுதுறார் அம்பேத்கர். காஸ்ட் ஜெனிசிஸ், மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இன் இந்தியான்னு ஒரு புத்தகம். 23 வயசில் அப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதுறார். அதை இங்கே தடை பண்ணிட்டாங்க. அந்த புத்தகம் இங்கே தடை பண்ணது. பிராமணர்கள் போய் பிரிவிசி கவுன்சிலுக்கு போனாங்க. எங்கே போய், அப்போ சுப்ரீம் கோர்ட் இங்கே இல்லை, பிரிவி கவுன்சிலுக்கு போய் இந்த அம்பேத்கர் புத்தகம் எங்களுடைய மதத்தில் தலையிடு, அப்போவும் அதே பிரச்சனை தான், மதத்தில் தலையிடுன்னு சொல்லி அங்கே போய் அந்த புத்தகம் ஸ்டே வாங்கினாங்க. அப்போ இந்தியாவில் அந்த புத்தகம் தடை பண்ணிடுச்சு. ஆனால் அந்த புத்தகம் என்ன ஆகி போச்சுன்னா, வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கப்பட்டு ஃப்ரெஞ்சு வழியாக பாண்டிச்சேரிக்கு வந்துருச்சு, பாண்டிச்சேரி லைப்ரரிக்கு வந்துருச்சு. அதை 2 ஆய்வாளர்கள் படித்து அது எப்படியோ பாரதிதாசன் கைக்கு போயிடுச்சு. பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பாட்டில் ஆரியர் தமை ஒப்பா ஆதி திராவிடரை சேரியில் வைத்தாரடி சகியை சேரியில் வைத்தாரடி அவர் நம் உற்றாரடின்னு எழுதுறாரு. அடிப்படை. அப்ப இங்க போயிட்டு அங்க வருது. இது பாரதிதாசன் பாட்டுல இருக்கு. ஆரியர் தமையொப்பா ஆதி திராவிடரை சேரியில் வைத்தாரடி சகிய சேரியில் வைத்தாரடி அவர் நம் உற்றாரடின்னு எழுதுறாரு. இப்ப இந்த ஆய்வு விட்டுருங்க, நீங்க பாரதிதாசன் சொன்னது சரியா, அம்பேத்கர் இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கிபி 400 கிபி 600 இடையில தீண்டாமை வந்து ஆதி திராவிடர்கள் வெளியே போனாங்க, ஜாதி வந்துச்சு, முதலியார் தெருவு, செட்டியார் தெருவுக்கு நாடாத்துன்னு வந்துச்சு. இதான் ரிசர்ச்.
அது கோயிங் டு அட்மிட் ஆர் நாட், இப்படி ஒரு ரிசர்ச் இருக்குது. அப்போ கிபி 400க்கு பிறகு, கிபி 600க்கு பிறகு இந்த மாதிரி கடந்த சேரியையும் ஊரையும் ஒரு 100 வீடை கட்டி இல்லை இது சமத்துவபுரம்னு சொன்ன ஒரே ஒரு மனிதர் யாருன்னா அவர் தான். இது என்ன நாங்கள் அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொன்னாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் சமத்துவபுரம் கட்டிருந்தா பாதி பேர் ஓட்டு போட்டு மாட்டாங்க. ஆமாம், அது வாக்கு வங்கி அரசியல் எதிரானது. அது சாதியை ஒழித்து விட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அதனால சொல்றேன், வாக்கு வங்கி அரசியலுக்கு எதிரானவர் அவர் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணார். சரி, பெண்களுக்கு சொத்துரிமை எங்கேயும் சொல்லிருக்காரா? எந்த தேர்தலையாவது பெண்களுக்கு சொத்துரிமை சொல்லியிருக்காரா? தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன பல ஆண்கள் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. ஆமாம், அதுவும் இந்த சாதி அடுக்கில் மேலே போக போக பெண்களுக்கு சொத்து இல்லைங்கிறது தெளிவாக இருப்பாங்க. கீழே வர கூட பொம்பளை பிள்ளைங்க கொடுறாமா. அப்போ இந்த பிரதான இந்து சமூகத்தில் அந்த மனோநிலை இருக்கிறாங்க பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு இருக்கிற இடத்துல அவங்கள்ட்ட சொல்லாமையே பெரியார் சொன்னார் பெண்களுக்கு சொத்துல சம்பவம்னு சொன்னார். அம்பேத்கர் சட்டம் கொண்டு வந்தார். அன்னைக்கு முறியடிச்சாங்க, அப்புறம் தான் வந்துச்சு. இப்போ இது வாக்கு வங்கி அரசியலுக்காக அதை பண்ணார். சமூகத்தை கருத்தில் கொண்டு. அப்போ வாக்கு வங்கி அரசியலுக்கு இல்லைன்னா அம்பேத்கர் உள்ள வரார். சரி, நீங்கள் மணலி கந்தசாமி ஒரு தலைவர் இருந்தால் தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். மணலி கந்தசாமி ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் லீடர். அவர் எந்த அளவுக்கு பெரிய கம்யூனிஸ்ட் லீடர்னாக்கா அவர் போலீஸ் தேடுது ஒரு வழக்கில் 2 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கார். கலைஞர் தான் என்கிட்ட சொன்னார். நான் நேரடியாக படித்தேன், அப்புறம் தான் படித்தேன். கலைஞர் வந்து சொன்னாங்க மணலி கந்தசாமி யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். 2 ஆண்டு காலமாக போலீஸ் ரெக்கார்ட் பேர் தலைமறைவாக இருக்கார். ஆனால் அவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்காங்க. கேள்விப்பட்டீங்க அந்த கதையை? இல்லை சார், சொல்லுங்கள். மணலி கந்தசாமி 2 வருஷம் தலைமறைவாக இருக்கார். ஆனால் அவருடைய மனைவி 6 மாத கர்ப்பிணி. போலீஸ் போய் உன் புருஷன் ஊர்லேயே இல்லையே எப்படி கர்ப்பிணின்னு கேட்டப்ப அந்த அம்மா வந்தாங்களா, அதுக்கு புருஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களாம். ஆனால் அவருக்கு இருக்க மறைமுகமாக மாறு வேடத்தில் எல்லா புரட்சிகர வேலையும் செய்தவர் அவர். அப்போது தன்னுடைய கணவனுடைய கொள்கைக்காக தன்னுடைய கற்புக்கு கலந்தவங்க வந்தால் கூட அதை கூட தூக்கி எறிஞ்சிட்டு தியாகம் பண்ண அந்த அம்மான்னு சொல்லுவார் கலைஞர் எங்கள்கிட்ட பேசும்போது. அந்த மணலி கந்தசாமி கலைஞரை பற்றி சொல்லும்போது நம்ம தஞ்சாவூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100 ஏக்கர் நிலம் இருந்தால் குத்தகை இருப்பாங்கல்ல, குத்தகம் அந்த வயசான பிற்பாடு அல்லது புதுக்கத்துக்கு வரும்போது அந்த வீடு அங்கே வீடு இல்லாமல் தவிப்பாங்க. அந்த குடியிருப்பு மனை இருக்குல்ல, அந்த குடியிருப்பு மனை எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக பயங்கரமாக அடித்தாங்க வச்சாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. கலைஞர் வந்த பிற்பாடு தான் அந்த பண்ணைகளில் குடியிருந்த அந்த ஏழை விவசாய கூலி எங்கே குடியிருந்தாங்களோ 3 சென்டோ 4 சென்டோ 1 சென்டோ 2 சென்டோ அது அவர்களுக்கு சொந்தம்னு உத்தரவு போட்டார். இப்போ மணலி கந்தசாமி சொன்னார், கார்ல் மார்க்ஸ் அவருடைய பேனாவால் செய்ய முடியாததை கலைஞருடைய பேனா பல சொட்டு ரத்தம் சிந்தி செய்ய வேண்டிய ஒரு புரட்சியை அவருடைய ஒரு சொட்டு மையால் உத்தரவு போட்டு மாற்றியவர் கார்ல் மார்க்ஸாக இருந்த கலைஞர்னார். இப்போ அவருக்கு வராரு இல்லையா? அதனால தான் என்றைக்கும் பேசப்படுவார். இப்போ உங்கள் முக்கிய அறையிலே உடற்பயிற்சி சாதனை அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நேரம்லாம் கிடைக்குமா சார்? இல்லை, நான் எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் எவ்வளோ இரவில் லேட்டாக பொதுக்கூட்டங்கள் முடிச்சு படுத்திருந்தா கூட நான் உடற்பயிற்சி 1 மணி நேரம் தவறாமல் செஞ்சிடுவேன். ஏன்னா நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு 2G பெரிய ஸ்ட்ரெஸ். நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்தாவே பிபி வந்துடும், சுகர் வந்துடும். அப்புறம் இன்னொன்று இந்த நீலகிரியிலையோ பெரம்பலூர்லையோ வெளியூர்களுக்கோ அது பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது நண்பர்களுடைய மிகுதியான அன்புல என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வீட்டு சாப்பாடு போனாலும் இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இலை வச்சுருவாங்க. அதில் ஃபிஷ்ஷு, மீன், அப்புறம் நாட்டுக்கோழி, அப்புறம் ஒரு கிடா வெட்டி அதில் ரத்த பொரியல், அப்புறம் குடல், அப்புறம் மூளை, அப்புறம் எலும்பு எல்லாம் போடுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் வைங்க, எல்லாம் சாப்பிடுவேன். எல்லாம் இது இருக்கிற நம்பிக்கையில் தான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் எவ்வளோ கலர் உள்ளே போயிருக்குன்னு தெரியும். அது எவ்வளோ நேரம் ஓடணும்னு கரெக்ட் பண்ணிடுவேன் காலையில். ஆமாம், அதே மாதிரி டீ ஒரு நாளைக்கு டூர் பண்ணோன்னா எல்லா வீட்லேயும் டீ இருக்கும், மிச்சர் இருக்கும், முந்திரி பருப்பு இருக்கும், அல்லது ஏதாவது ஸ்வீட் இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவேன். இன்னைக்கு கணக்கு பண்ணிடுவேன், இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் உள்ளே போயிருக்கு, ஒரு 20 டீ உள்ளே போயிருக்கு, 2 சிப் சாப்பிட்டா கூட. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் காஃபி இருக்கும், ஒரு வீட்டில் டீ இருக்கும், ஒரு வீட்டில் இளநீ இருக்கும், எல்லாமே சாப்பிடுவேன். நான் போன தடவை இளநீ சாப்பிட்டாங்க இது சேராங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன கொடுக்குறாங்களோ தொண்டர்கள் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்ருவேன், அவங்களுக்கு திருப்தி. நம்ம அதை வேறு மாதிரி தான் சரி பண்ணிக்கணும். மறுநாளைக்கு 1 மணிங்கிறது 1.5 மணி நேரம். சரி, இப்போ நீலகிரி அங்கே டெல்லி அப்படிங்கிறது கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். இங்கே சென்னைக்கு வந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அசௌகரியமாக உணர்வீங்களா? ஒன்றும் இல்லை, அது உடை தான் நம்ம காரணம். போகும்போது எக்யூப் பண்ணிக்கிறோம், உடம்பு எக்யூப் பண்ணிக்கிறோம், அப்புறம் சாப்பாட்டை கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே வெப்பமாக இருந்துன்னு வச்சுங்க, எனக்கு காலையில் தயிர் பழைய சார் கூட பிடிக்கும். அதுவும் பழைய சோத்தை விட என்ன பண்ணுவேன்னா, இந்த தம்பிங்களுக்கு தெரியும், தினையோ அல்லது குதிரைவாளியோ முதல் நாளே பொங்கி வச்சுருவாங்க. ஆறுனதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி வச்சுட்டு புளிச்ச மோர் வச்சுருவாங்க. காலையில் கலக்கி கொடுப்பாங்க, சாப்பிட்ருவேன். கலைஞர் அவர்களுடைய உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப காலை நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சி போவார் கொஞ்சம் அப்படின்னு. இல்லை, காலையில் அறிவாலயத்தில் போயிட்டு இருந்தார். முதல்ல அறிவாலயத்தில் நல்லா 1 hour நல்லா வாக் பண்ணுவார் தலைவர். ஹெல்த் கான்சியஸ், ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருப்பார். அப்புறம் அவர் வீல் சேருக்கு வந்தது பிறகு அவரால் பண்ண முடியல. அந்த நடைப்பயிற்சி பண்ணிட்டு ஒரு நேர்காணல் கூட கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் அவர் மாதிரி உடலை பாதுகாக்க முடியாது.
ரொம்ப கரெக்டாக இருப்பார். மருந்து சாப்பிட்றது, டிசிப்ளினாக இருப்பார், சாப்பாடு கரெக்டாக அளவுனா அளவு தான் சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவார். சில நேரங்களில் வந்து குசும் பண்ணுவார். குசும்னா என்ன, இப்போ நான் வந்து ஒரு மூத்த அமைச்சர், அவர் வந்து ஒரு வேண்டுதல், கலைஞருக்காகவோ ஏதோ ஒரு வேண்டுதல், அவர் வந்து அப்போ 1000 நோட்டு இருந்தது. அந்த 1000 நோட்டை என்ன பண்ணுறாரு, அம்மாட்ட கொடுத்து, அம்மா இந்த தலைவர் பையில் வச்சுருங்க, அது உண்டியலுக்கு போகணும், காணிக்க வேண்டியிருக்கேன், நேர்த்தி கடன் வேண்டியிருக்கேன்னு ஒரு 1000 நோட்டை கொடுக்குறாரு. தலைவர் அவங்க வந்து அம்மா வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, என்னன்னு கேட்குறாரு. இல்லை உங்கள் பாக்கெட்டில் இருந்து அப்புறம் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. நானும் உட்காந்துருந்தேன். அவர் மூத்த அமைச்சர் நின்றுட்டு இருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் காஃபி வந்துச்சு. இது இல்லை 1/2 மணி நேரம் கழிச்சு இதை பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டார் அவர் அங்கே நிற்கிறாரு. அம்மா வந்து உள்ளே வைக்கிறாங்க, 1000 ரூபா வைக்கிறாங்க, வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கிறாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேங்கா அப்படி நினச்சிருப்பார்ல. நான் இதுக்கு எப்படி இவர் என்ன பண்ண போகிறாரு, இதுக்கு தான் போகுதுன்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும். என்னையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணாரு, அப்போ பாண்டியன் ஒரு பாதுகாவலர் இருந்தார், பிஎஸ்ஓ. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காஃபி போட்டுமான்னு கேட்டாங்க அம்மா. இல்லை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னாரு. ஆனால் சாப்பிட வேண்டிய டைம் சரி, போன ஒன்றும் காஃபி தான் வரும், இல்லை 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னாரு. 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். இப்படி பார்த்தாரு. பாண்டியன்னாரு. உள்ள இருந்து 1000 ரூபாய் எடுத்தாரு. சரவணனுக்கு வடை உண்டியலுக்கு போக வேண்டிய காசு வந்துச்சு, வடை சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரு அமைச்சர் ஒருத்தர், அண்ணே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த வேட்பாளர் பட்டியலை 6 மணிக்கு மேலே கொடுங்கண்ணே, ராகுகாலன்னாரு. சரி நீ சொல்லிட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னாரு. நான் கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டேன். அப்போ வந்த உடனே 5:30 பொண்ணு வந்துச்சு. உடனே உங்களை வர சொல்றாருன்னு 2 பேரும் தான் போன லிஸ்ட் விட்டாரு. 5:45 விட்டாரு. அந்த 6 மணிக்கு மேலே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம்லாம் அப்படி சார், வெளியிலலாம் நீங்கள் தான் போவீங்க, பெரும்பாலும் மூத்தவர்கள் போவாங்க, நீங்கள் போவீங்க, இப்படி ரொம்ப ரொம்ப கடைசியில் அது முன்னாடிலாம் நல்லா சாப்பிட்டுருக்கேன், மீன் குழம்பா கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்புறம் வந்து அவருடைய பயணத்திற்காக வயிறு கோளாறு இருந்ததுக்காக இங்கேருந்து சமையல்காரெலாம் கூட்டிகிட்டு போடுவாங்க. டிசிப்ளின் அங்கேருந்து இப்போ நீங்கள் இப்போ நம்ம நேரண்ண வீட்டில் இருந்தோ மற்றவங்க வீட்டில் இருந்தோ செஞ்சால் கூட சமையல்காரர் இருந்து பார்த்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் உடல் பாதுகாப்புக்காக. சார் முன்னாடி கேட்டது மாதிரி தான், கலைஞர் கூட ஒரு இளைஞராக பயணித்ததில் நீங்கள் முக்கியமான ஆள். பெரும்பாலும் நீங்கள் பயணத்தின் போது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் சாருக்கு வந்து இந்த அம்பாசிடர் பயணம் போது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பயணத்தில் வந்து என்ன பேசுவார், எந்த மாதிரியான பழைய ஹிஸ்ட்ரி பேசுவார். அப்புறம் வந்து திராவிட சிந்தனை பெரியாரோட இருந்தது, அண்ணாவோட இருந்தது, நெருக்கடி காலத்தில் எப்படி இருந்தோம் அதெல்லாம் பேசுவார். அப்போ நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், நீங்கள் வந்து இந்த ஜனதா கட்சி ஜனதாவோட கூட்டணி வச்சாங்கல்ல மிசாவுக்கு பிறகு கூட்டணி வச்சுட்டு திரும்ப வந்து இந்திரா காந்தியோட போகிறதுக்கு நான் எழுதாத ஒரு காரணம் இருக்குன்னு ஒரு தடவை. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் ரிசைன் பண்ணோம். நான் அண்ணன் டிஆர் பாலெலாம் ரிசைன் பண்ணோம், மதவாதத்துக்காக ரிசைன் பண்ணோம். இனிமேல் பிஜேபி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கோத்ரா வந்துச்சு, அப்புறம் சவார்கருக்கு படம் வச்சாங்க. ஆனால் வந்து அண்ணன் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், மாறண்ணன் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவர் ரெசிக்னேஷன் கொடுக்க முடியாது. ரெசிக்னேஷனும் கொடுக்க முடியாமல் எப்படி வளர முடியும், அதுக்காக பொறுத்திருந்தார். சாங்கிட்டார். சவார்கர் படம் வச்சது பிடிக்கல, இது அந்த ரயில் எரிப்பு பிடிக்கல, எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தார். பட் மாறண்ணன் உடம்பு முடியாதுனால ஒன்றும் செய்ய முடியாது இருந்தார். அப்புறம் அந்த ஒன்றே வெளியே வந்துட்டோம். அப்போ அதை பற்றி பேசும்போது ரொம்ப இன்டலெக்சுவலாக மதம் வந்து அரசியல் எப்போ வந்துச்சு, எப்படி வரும்னு அண்ணா கணிச்சார், பெரியார் கணிச்சார். அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார், ஒரு அண்ணாவினுடைய ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த செல்ஃபில் சன்மானம் கூட புத்தகத்தை எடுனார். கரெக்டாக அந்த அவ்வளோ பெரிய புத்தகங்க அந்த மூலையில் பார்த்துக்கு சன்மானம் எடுனார். எடுத்தால் இப்போ எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை, அண்ணா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணார்ல 69 போகும்போது அங்கே கேட்குறாங்க, ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வளருமா? ஏன்னா அப்போ தான் ஒரு எம்பி 2 பேர் இருக்காங்க ஜனசங்கத்துக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, கலைஞர் சொன்னதான். ஜனசங்கத்துக்கு அப்போ தான் முதல்ல ஒரு எம்பி 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ ஜனசங்கம் அப்போ தான் பேர். அப்போ ஜனசங்கம் வந்து தமிழ்நாட்டில் வருமானு கேட்டிருக்காரு. வரவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவில் வருமானார். அதை என்னால் சொல்ல முடியாது. வந்தால் இந்தியா வந்து அமைதியாக இருக்காது, இந்தியா வந்து ஒரு நாடாக இருக்காதுன்னாரு அண்ணா சொல்லியிருக்காரு. அண்ணா 69 ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வளர விட மாட்டோம், வராது. இந்தியாவில் வருமானு கேள்வி கேட்டதுக்கு அது என் கண்ட்ரோல் இல்லை, வந்தால் இந்தியாவாக இருக்காது, ஏனென்றால் இந்து நாடாக அறிவிக்கும் போது இந்த நாடு சிதறுண்டு போகும் அப்படின்னு அண்ணா எழுதியிருக்காரு. அதை எடுத்து தலைவர்கிட்ட கொடுத்தாரப்போ கொடுத்து இதுக்கு அண்ணா அப்படி சொன்னதையா நம்ம வந்து எதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நான் வந்து காங்கிரஸ் மிசா காலத்துக்கு பிறகு காங்கிரஸை நான் ஆதரித்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. மைய அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து நிலையான ஆட்சி அமைக்க முடியல ஒரு காரணம் இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாள் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த தாளில் வந்து படித்து காமிச்சார். ஒரு பத்திரத்தை நான் இந்த வரைக்கும் எழுதுனதில்ல, அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு பார்த்தா ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து இந்தியாவின் 2வது காந்தி. இந்திரா காந்தி முழுசாக இது தான் அந்த ஃபார்மேஷன் கொண்டு வந்தார். யாரை? ஜனதாவை. அந்த ஜனதா தளத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்குது, ஆர்எஸ்எஸ் உள்ளே இருக்குது, ஜனசங்கத்தையும் சேர்த்து அதை வச்சுருந்தார். அதை ஆதரிக்க வேண்டிய கடமை திமுக வந்துச்சு. அந்த ஜேபி இந்திரா காந்தியால் சிறைப்பிடிக்கப்பட்டு கிட்னி போய் ஆஸ்பத்திரியில் போய் கடைசி காலத்தில் இந்திரா காந்திக்கெலாம் லெட்டர் எழுதுறாரு. உங்கள் அப்பா பேரை காப்பாற்று, உங்கள் அப்பா ஒரு ஜனநாயகவாதி, நீ ஏன் அவருக்கு பிறந்த பிள்ளை எப்படின்னு எழுதுறாரு. அதுதான் கலைஞர் எழுதினார். அதுதான் நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணோட லெட்டரை படிச்சுட்டு தான் நான் எழுதினேன். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இந்த வாசகம் வந்து ஜேபி வந்து இந்திராவுக்கு எழுதும்போது, நான் உன்னை நேருவின் மகளாகத்தான் பார்க்க விரும்புகிறேன், அந்த ஜனநாயக பாதை விட்டு வெளியே போகிற அப்படின்னு ஜேபி எழுத லெட்டர். அது அவர் சாகிறதுக்கு முன்னாடி மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் எழுதுறாரு, ஒன்று ஆட்சியை கலைச்சிரு, இல்லைன்னா இந்த ஜனசங்கத்தை வெளியே அனுப்பு, நானே தவறு பண்ணிட்டேன், இந்த ஜனசங்கத்தை வச்சு இந்த ஆட்சி இருந்துக்கூடாது அப்படின்னு ஜேபி எழுதின லெட்டர் ஒன்று இருக்குன்னு ஒரு பத்திரிகையில் வந்தது என்கிட்ட காமிச்சார். அது எங்கே இருக்குன்னு காமிக்க முடியல. நல்ல வேலை ஏஜி நூரணி, இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க, ஏஜி நூரணி போன வாரம் தான் இறந்து போயிட்டார். ஒரு 10 நாளைக்கு இறந்து போயிட்டார். அவருடைய புத்தகத்தில் இருக்குது ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் இருக்குல்ல, அதில் ஜேபியினுடைய வெளிவராத கடிதம் அப்படின்னு அந்த கடிதத்தை எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கடிதத்தை என்னட்டு ஒரு நாள் எடுத்து கலைஞர் காமிச்சார். அது மாதிரி எனக்கு அவரோட இருக்கிற நெருக்கங்கிறது இயற்கையாகவே என்னன்னு தெரியல. அதே மாதிரி அண்ணா வந்து ஏன் திராவிட நாட்டை கைவிடுறேன்னு சொல்லி எண்ணி துணிக்க கருமம்னு பேப்பர் எழுதியிருந்தார். அப்படியே ஒடிஞ்சிருக்கு பேப்பர். அந்த எழுத்து ஒரு எழுத்து தப்பு இல்லை. கலைஞர் அப்படி தான். இப்போ நான்லாம் ஒரு கட்டுரை எழுதுனா 100 தடவை அடிப்பேன், எழுதுவேன், அப்புறம் மாற்றுவேன். கலைஞர் எழுதுனா அப்படியே போய்கிட்டே இருக்கும், கீழே மூக்கான கழித்து விட்டுருவார். ஒரு அடித்தல் இருக்காதுப்பா. எழுதிட்டு போறதை படிச்சாலும் இந்த பிள்ளையை கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி அண்ணா எழுதிருக்காருங்க. அந்த அவரே கோட் பண்றாரு. அதை தான் எண்ணி துணிக்க கருமுன்னு புத்தகம் கொண்டு வந்தாங்க. அந்த புத்தகத்தை முதல்ல என்கிட்ட தான் காமிச்சாரு. அதை எழுதுறாரு இல்லை. இந்த புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் தம்பி ராஜாட்ட காட்டினேன், அவரை தொட்டு கும்பிட்டார் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை முதல்ல என்கிட்ட தான் கொடுத்தாரு. ஆனா என்ன நடக்குதோ மறுநாள் முரசொலியில் வந்துடும் போலயே. ஆமாமா, அப்படி எழுதிட்டாரு. சார் இப்போ டெல்லி ஊட்டியில் இருக்கிற வீடு அப்படிங்கிறதுலையும் இதே மாதிரி விருது கேடயங்கள்லாம் இருக்குமா? அங்கே கொடுக்குறது அங்கே வச்சுக்குவோம். இது சென்னையில் கொடுக்குறது அங்கே வச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு இப்போ டெல்லி ஊட்டி இங்கே சென்னை வீடு கம்பேர் பண்ணும்போது அரசியல் ரீதியாக அதிகமாக பயணப்பட்ட வீடு இருந்த வீடு அப்படின்னா எது சார்? அரசியல் ரீதியானா டெல்லி வீடு. ஏன்னா அமைச்சர் அங்கே இருப்பேன், 2Gக்கு ஃபுல்லாக அங்கே இருக்க வேண்டிய போச்சு. இன்னும் அதிக நாட்கள் அங்கே தான் இருந்திருக்கேன். இங்கே வந்தால் கலைஞரோட இருந்த நாட்கள், அப்புறம் தொகுதிக்கு போனால் தொகுதியில் இருக்கிற நாட்கள். தொகுதியில் பொதுவாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால தான் சென்னையில் லைப்ரரி இருக்கும், டெல்லியில் இருக்கும், தொகுதியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா தான் நிலையான சில புத்தகம் இருக்கும், நெஞ்சுக்கு ரீதியோ அந்த மாதிரி சில புத்தகம் இருப்பா. அந்த 2G வழக்கு வெற்றி உறுதி, அதை அவர்கிட்ட காமிச்சேன். நான் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஜட்மெண்ட் ரிசர்வ் ஆயிடுச்சு, பேச முடியாதுல்ல. என்ன அப்படின்னாரு. செல்வியக்கா இருந்தாங்க, செல்வியக்காவும் தமிழர்னு இருந்தாங்க. எழுதி கொடுங்க, எழுதி காட்டுங்க. அப்ப என்ன பண்ண, பேப்பர் உடனே அவசரம் எடுத்து 2G வழக்கு வெற்றி உறுதின்னு மேல மூக்கரங்க இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்கர்ஸ் போட்டோம். அந்த டைம்ல சரி, அந்த பேப்பர் அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டேன். அதுவும் நீங்கள் அந்த 2G வழக்கில் இருந்து விடுதலையாகி வரும்போது, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் சார் சொல்லுவார் பக்கத்தில், இது மாதிரி கனிமொழி மேடமும் விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. அதை பேச வர்றது மாதிரி அந்த தள்ளுக்கு அந்த ஒரு எமோஷனல் பயங்கரமா இருந்தது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் அப்போ பார்த்துருக்க மாட்டீங்க, வந்ததுக்கு அப்புறம் செய்திகள்லையோ விஷுவலா அதெல்லாம் நல்லா பார்த்தேன். இப்போ இந்த வீட்டில் தான் மேடம் இருக்கிறது இல்லை அவங்க டெல்லி தான். இது வந்து எனக்கு அலுவலகம் தான். அவங்க வீடு சொந்த வீடு டீனரில் இருக்கு. வந்தால் அவங்களும் என்னோட தான் இருப்பாங்க. பாப்பா வந்து என்னோட மகள் வந்து யூகேஜிலேருந்து எல்எல்பி முடிக்கிற வரைக்கும் அங்கே தான். ஏன்னா எனக்கு 96 பிப்ரவரியில் திருமணம். ஆனால் வந்து பிப்ரவரியில் திருமணம், மே மாதம் எம்பி ஆகிட்டேன். அப்புறம் அதுக்கும் நம்ம மாறனுக்கு தான் முக்கியம், ரொம்ப நன்றி சொல்லணும். நான் 99 மினிஸ்டர் ஆகி நானும் டிஆர் பாலுன்னு மாறன் அவர் காரில் போனோம். காரில் போய் இறக்கிட்டோடனே நான் கொஞ்சம் நேரம் வெளியே வந்துட்டு எல்லாரும் போனோன்னே ராஜா கூப்பிட்டுனாரு. உள்ளே போனேன். எத்தனை குழந்தைங்கப்பா, கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம் தெரியும், எத்தனை குழந்தைங்கப்பா, என்ன எங்கள் ஃபேமிலின்னு கேட்டார். அப்போ எனக்கு இந்த ஐடியாவே இல்லை, டெல்லிக்கு ஃபேமிலியை கொண்டு போகணுங்கிற ஐடியாவே இல்லை. ஏன்னா அது நிரந்தரம் இல்லையா, டெல்லி நிரந்தரமா நமக்கு. அது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல எம்பி, என்ன மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆகிட்டாங்க, இணையமைச்சர். எவ்வளோ நாள் இருக்கணும், ஃபேமிலி பொதுவாக அங்கே தான் இருக்கணும். ஏதோ கூட்டத்தோட இருக்கும்போது போகிறது வர அவ்வளோதானே அப்படின்னு நினச்சோம். அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா நீ மினிஸ்டர், உனக்கு நல்ல பங்களா கொடுப்பாங்க, ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே வை, நீ வந்து நல்லா ஒர்க் பண்ணணும்னா இங்கே ஃபேமிலி இருக்கணும், நான் பல காரணத்துக்காக சொல்கிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு என்ன இல்லை, ஃபேமிலியோடு இருக்கணும்,
ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு, இல்லைன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று மனைவியை பார்க்க அங்கே போ. அப்போ இங்கே வந்து ஒரு ஃபேமிலியோடு இருந்தால் தான் நீ உனக்கு அந்த சூழ்நிலை சரியாக இருக்கும்னாரு. அவர் பேச்சை கேட்டு தான் ஃபேமிலியை கொண்டு போனேன். அவர் சொன்ன இந்த ஆத்தியர் சொல்லுவாங்கள்ல, வாய் முகூர்த்தம் பதிச்சிருப்பாங்கல்ல, அதனால அது அங்கே 99 இன்னை வரைக்கும் டெல்லியிலே இருக்க குடும்பம். இன்னைக்கும் போது அது எப்படி சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னது மாதிரி டெல்லியில் இருந்ததுனால இல்லை, அவர் சொன்னதுனால அந்த குடும்பத்தை வந்து சென்னை டெல்லி கொண்டு போனேன். தொடர்ந்து ஏங்க யாருக்கு தெரியும், திரும்ப கேபினட் மினிஸ்டர் ஆகும், திரும்ப ஒரு டெலகாம் மினிஸ்டர் ஆகும், அப்புறம் 2G வரும், அப்புறம் அவங்க டே டு டே ட்ரையல் நடக்கும், அதுக்கு வீடு இருக்கணும். அப்போ அவர் என்ன சொன்னாரு வந்து டெல்லி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னுடைய முகவரியாவே மாறி போச்சு. சார், இப்போ ஜெயலலிதா அவர்களை பத்தி கலைஞர் அவர்களுடைய ஒரு அரசியலை கடந்து தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது வந்து என்ன மாதிரியான ஒரு பிம்பம் அபிப்பிராயம் அப்படிங்கிறது இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, அவர் வந்து அந்த அம்மாவுடைய அந்த அரசியல் மன வலிமையை பாராட்டுவார். தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுல சில நேரங்கள் வந்து அவங்களுடைய மன உறுதியை பாராட்டுவார். ஒரு பெண்ணாக இருந்து அது மாதிரி எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது? அவர் சங்கராச்சாரியார் அரசு, சங்கராச்சாரியர் வந்து இப்போ மாற்று கருத்து இருந்தால் கூட கலைஞர் வந்து அவர் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர். இந்து மதத்தை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, அது நடந்ததா நடக்கலையா, அது அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு அதாவது கொஞ்சம் அதுதான் மனித நேயம் கலந்த ஒரு இலக்கம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதை எப்படி இது பண்ணும் அப்படின்லாம். இப்போ நீங்கள் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணும்போதே பல தடவை ஃபோன் பண்ணி பூஜை பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க, அவங்க வரும்போது அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி தரதெல்லாம் எடுத்து போடல. அப்போ வருத்தப்பட்டாருன்னு கூட கேள்வி போட்டிருக்கோம், அந்த மாதிரி சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கள்ட்ட. வேறு வழி இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. ஏன் என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இங்கே கேட்டுச்சு. அப்போ அவ்வளோ கொடுத்து அந்த அம்மா பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் எப்போ கம்ஃபர்டபுளாக அப்போ வாங்கன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அது மாதிரி அந்த அம்மாவுடைய அதிரடியாக முடிவுகள் எடுக்குதுல்ல, அது அந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கிற வலிமையை பற்றி. அதிரடி முடிவு, தைரியம் அப்படிங்கிறது பிடிக்கும். சரியான தப்புங்க, பிடிக்காத விஷயம் ஜனநாயகத்தை மதிக்காம இருக்கிறது. ஜனநாயகத்தை மதிக்காம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். அது ஏன் பல விஷயங்கள் சொல்லலாம். அந்த அம்மா வந்து எப்போவுமே எந்த உத்தரவு போட்டு நான்கிறதே பிடிக்காது. எனது அரசுங்கிறதுல இதே தப்பியாம இந்த அரசுன்னு சொல்லணும், அல்லது எனது தலைமையிலான இந்த அரசுன்னு சொல்லணும், அப்படியான்னு சொல்லிக்கலாம். அந்த 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 நான்கிறதுலாம் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து ஜனநாயகத்தில் வந்து பயங்கர நம்பிக்கை உள்ளவர். தன்னுடைய கருத்தை வந்து நிறைவேற்றுவார். நான் இல்லைன்னு சொல்ல, அதாவது ஒரு தலைவர்கிட்ட வந்து சர்வாதிகாரத்தனங்கிறது குறைந்தபட்சம் 30% இருக்கணும். அவர் எடுத்த முடிவு தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, நானும் டிஆர் பாலெலாம் மந்திரியாக இருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். உயர்மட்ட குழு கூட்டினார். வெளியே அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்துடணுங்கிற முடிவுக்கு வந்து இவராகவே தீர்மானம் எழுதிட்டார். தீர்மானம் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த புறச்சூழல்லாம் சொல்லி, இந்த மாதிரி மாறன் ஆஸ்பத்திரியில் இருந்தார், அண்ணா இருந்தார்ப்பா, அதனால் நம்ம சில முடிவுகள் எடுக்காமல் போச்சு, என்னென்னாலும் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்படி வந்து மதவாதமாக இருக்குது, வாஜ்பாயிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் கூட இடைவெளின்னு சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது, நம்ம இயக்கத்துக்கும் கொள்கைக்கும் ஒத்து போகல, இது வந்து எனக்கு இப்படியே சொல்கிறாரு, நமக்கு ஒரு பழி ஆகிடக்கூடாது, இனிமேலும் பிஜேபியோடு தொடர்ந்தால் கொள்கை ரீதியாக பழியாடக்கூடாது. இது டிஸ்கஷன் 2.5 மணி நேரம் ஓடுது. காஃபி வந்துருச்சு, டீ வந்துருச்சு, வடை வந்துருச்சு, ஆனால் முடிவு ஒரு பாக்கெட்டில் இருக்குது. அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு முன்னால் கலைஞர் என்கிற ஜனநாயகவாதி அந்த கொடுத்த வாய்ப்பு இருக்குல்ல, ராஜா பேசு, துரைமுருகன் பேசு, டிஆர் பாலு பேசு, நீ என்ன நினைக்கிற, ரகுமான் கண்ணன் பேசு, எல்லாமே கேட்குறாரு. மத்தியில் ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லாம் நடக்கும். ஆமாம், மத்தியில் ஆட்சி இருந்தால் தான் இங்கே ஜெயலலிதா ஆட்சியில் இருக்காங்க, நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கும், எல்லாம் சரி தான். ஆனால் நமக்கு கொள்கை, எதிர்காலம், நமக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பழி வந்துடக்கூடாது, இதெல்லாம் கவனமாக இருந்து அப்புறம் எடுத்து படிக்கிறாரு. நான் கூட கிண்டல் மூத்த விளையாட, ஆனால் எழுதிட்டு வந்துட்டு அப்புறம் எதுக்கு உயர்மட்ட குழு கேட்டேன். அப்படி இல்லையா விவாதிக்க பாரு. அப்போது முடிவுகள் கூட தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கலாம், அந்த முடிவுகளை எட்டுவதற்கு கூட ஒரு ஜனநாயக பண்பு வேணும். அந்த வாய்ப்பு கொடுப்பாரு. அதான் இப்போ நீங்கள் ஜெயலலிதா போய் இந்த வாய்ப்பு எதிர்பார்க்க முடியுமா? வந்தவனா நேரம் அடிக்கும். 2001 கலைஞர் அவர்கள் கைதுக்கு அப்புறம் அதை பற்றி ஏதாச்சும் ஒரு இடங்களில் பகிர்ந்துக்கிட்டாங்களோ உங்கள்கிட்ட? இது மாதிரி அதை பற்றி அது ஒரு மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதை சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு கலைஞர் அவர்களுக்கு அந்த கைது அப்படிங்கிறது? கைது அவருக்கு ரொம்ப நாள், அது உடல் வலி, மனவலியை விட உடல் வலி மனல் வலி ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுல்ல, அதில் சேர்ந்து வந்துச்சு. பட் ஆனால் எதுவுமே வந்து சமூகத்தில் வந்து பொது வாழ்க்கையில் பெரியார் தான் சொல்லுவார், பொது வாழ்க்கையில் மான அவமானம் ஏற்பட்டால் அதற்காக வருத்தப்படுகிறவன் பொது வாழ்க்கைக்கு லாயக்கற்றவன் எழுதுவார். அதை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கலைஞர்கிட்ட காரில் போனோம்னா எந்த வழியாக போகிறது, ஐயா அப்படியே போகிறேன்னு கேட்பாங்க டிரைவர். அவர் சொல்லுவார், இன்றைக்கி பெரியார் வழி போகும்பார்.
பெரியார் வழி போனால் சட்டசபையில் ஹாட்டாக டிஸ்கஷன் இருக்குன்னு அர்த்தம். சரி எந்த ரூட் அப்படின்ட்டு கேள்வி. செக்ரட்டரியேட் போகும்போது இப்படி அண்ணா வழியாகவும் போவார், பெரியார் வழி. இன்னைக்கு என்ன வழியானா பெரியார் வழிம்பாரு. அதே மாதிரி பெரியார் வழியில போவீங்க? ஆமாம், கார் பெரியார் வழியாக போகும். கேட்குறேன். அது மாதிரிலாம் அவர் வந்து அதாவது ஆட்சியில் இல்லாதப்பெல்லாம் பெரியார் வழி ரொம்ப பெரியார் வழியா, ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம எல்லாத்துக்குமான ஆட்சி அண்ணா வழி, அதை செய்யணும். நீங்கள் வந்து ஆட்சியில் இல்லைன்னா ஆமாம் கருணாநிதி நான் நாத்தியம் தான், எனக்கு கடவுள் நம்பி கிடையாது பாரு. முதலமைச்சர் ஆகிட்டா ஒன்றே குலம் ஒருவனே தான் பாரு. ஏன்னா ஐ எம் ரெப்ரசன்டிங் பப்ளிக். ஆட்சியில் இல்லாதப்ப நான் கட்சி தலைவன், என் கொள்கை தான், நான் ஒரு நாத்திகன், கோயிலுக்கு போக மாட்டேன் சொல்லிக்குவார். ஆனால் ஆட்சி வந்துட்டாக்கா நான் அண்ணா வழி அப்படிம்பாரு. அதுதான் தலைவர்கிட்ட இருக்க அந்த ஆட்சி. ஆமாம், பிரித்து பார்க்குற ஒரு சார். இப்போ அரசியல் வாழ்க்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆச்சு இல்லை? என்னைக்காச்சும் ஒரு ஏன் இந்த வாழ்க்கைக்கு வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி ஏதாச்சும் வருத்தப்படுற நிகழ்வுகள், நிறைய சர்ச்சைகள்லாம் சூழ்ந்துச்சுல்ல, அன்னைக்கெல்லாம் நினச்சிருக்கீங்களா? சர்ச்சை ஏங்க, அதாவதுங்க நீங்கள் கலைஞரை படித்தாலும் அண்ணாவை படித்தாலும் பெரியாரை படித்தாலும் சர்ச்சைகள் சவால்கள் இதுதானே பொது வாழ்க்கை. நீங்கள் வந்து பாரதிதாசன் சொல்கிற மாரி தன் வீடு தன் பெண்டு தன் பிள்ளைன்னு எனக்கு வந்து வில்லியம் டியூரண்ட்னு ஒரு தத்துவாய் தான் சொல்லுவார். பி நாட் இஸ் சிம்பிளி குட், பி குட் ஃபார் சம் காஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், வில்லியம் டியூரண்ட் சொல்கிறாரு, நான் வந்து என் பிள்ளை தண்ணி அடிக்காது, என் பொண்ணு வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகிட்ட பேசாது, இன்னொருத்தர்கிட்ட போக மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வராது, அது நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் பாருங்கள், அவன் நல்லவன் பார்க்கணும் சமூகம். வில்லியம் டியூரண்ட் சொல்கிறாரு, அவன் தான் கெட்டவங்கிறாரு. பி நாட் இஸ் சிம்பிளி குட், ஒரு லட்சியத்திற்காக நல்லவனார், ஒரு காரணம் ஒரு நோக்கத்துக்காக நல்லவனார். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், மது இருந்த மாட்டேன், சீரட் குடிக்க மாட்டேன், ஊர் ரூமுக்கு போக மாட்டேன், இன்னொரு திரும்பி போன பார்க்க மாட்டேன், நான் உண்டு அவனுன்னா அவன் சமூகத்துக்கு எதிரிங்கிறாரு. இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் சவால்கள் சர்ச்சைகள் முரண்பாடுகள் இதை எதிர்கொள்ள துணிச்சல் இருக்கு தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கிறதுக்கு அது வேற என்ன இருக்குது. பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மன நிறைவை தருது இந்த 40 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் அப்படின்னா என்ன நிகழ்வு சொல்லுவீங்க? எனக்கு மேக்சிமம் நான் அமைச்சராக இருந்தபோது எடுத்த முடிவுகள், கட்சியில் எடுத்த முடிவுகள், அது இப்போ 2Gலாம் 15 மாதம் ஜெயிலில் இருந்தேன். திரும்ப எனக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், பின்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இந்த நாட்டில் தொலைத்தொடர்பில் ஒரு புரட்சி வருவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். மறைக்கப்பட்ட அலைவரிசையை நான் தான் கொண்டு வந்தேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 3G 4G வந்ததை இங்கே கொடுக்காம இருந்தாங்க, அதை நான் தான் கொடுத்தேன். இப்போ இது வந்து 15 மாதம் ஜெயில் வேணால் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனசோர்வை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு இருக்க முடியாது. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை, நான் தான் வேடிக்கையாக சொல்லுவேன், பெரும்பான்மையான சிறை வாழ்க்கையை அரசாங்க பங்களாவிலையும் மாதம் சம்பளம் வாங்கிட்டு கழிச்சிட்டேன். எப்படி சம்பளம் வந்துச்சு இல்லை? 2011 ஜெயிலுக்கு போயிட்டேன். 2017 வரைக்கும் மாதம் 1.5 லட்சம் சம்பளம், பங்களா, வீடு, மகளுக்கு ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அட் தி காஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஐ கண்டக்டட் தி ட்ரையல். அரசாங்க செலவில் ட்ரையல் நடத்தி வந்துட்டேன். அதனால் எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் நான் செஞ்சிருக்கிற வேலைங்கிறது எனக்கு மன நிறைவு தான். யாரை சந்தித்தது அரசியல் வந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அரசியல் தலைவர்களில்? நான் அரசியல் தலைவர்கள்ங்கிறது சந்திச்சல்ல, இந்த சொன்னல அந்த வாடினால் தமிழ் அங்கே தான் அந்த விட்டு போச்சு. அந்த கவிதையை வந்து நாங்கள் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவன், எங்கள் மாமா எம்பியாக இருந்தவர். காலமாட்டு சின்னத்துக்கு நான் சின்ன வயசில் ஓட்டுக்கிட்டு இருக்கேன், வேற தெரியாத காலத்தில். இந்த கவிதையை என்னுடைய ஆசிரியர் இது நீ வாசி உனக்கு பரிசு கிடைச்சது. அப்படி படிக்கும்போது தான் இப்போ சொன்னேன்ல, கவிதையிலே வருது, வள்ளுவர் வந்து அண்ணாவா பிறந்தார், அண்ணா யார், அப்புறம் பெரியார் யார், 2-3 திங்கள் வரை சிறையில் வாடி அறுமூன்று கோளாக தமிழை தந்து 6 எழுத்தாலே அண்ணாவானார். 2-3 திங்கள் வரை சிறையில் வாடி 3 கோளாக தமிழை தந்து 6 எழுத்தாலே அண்ணாவானார்பார். அப்போ அண்ணா கொடுத்த தமிழ் என்ன, அப்புறம் பெரியார் யார்? கலைஞர் கவிதையை படித்து தான் நரியும் பரியாய் ஆன கதை, நாரதர் பெண்ணாய் போன கதை, உரியை கண்ணன் உடைத்த கடை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர்னார். அப்போ நம்ம பெரியாரை தேடுறோம், அண்ணாவை தேடுறோம். அப்போ 8ஆவதுல இருந்தே படிப்பு எழுத்து வாசிப்பு இதுதான். ஆளை பார்க்காமையே அண்ணாவை வாசிக்கிறோம், பெரியாரை வாசிக்கிறோம், கலைஞரோட எழுத்துக்களை வாசிக்கிறோம். இப்படியே வாசிக்கிட்டே வரும்போது தான் நம்ம திராவிடர் கழகத்தில் இருக்கேன். திராவிடர் கழகத்தில் வந்துட்டு அப்போ வந்து திராவிடர் கழக எல்லா மேடைகளிலும் எல்லா மாநாடுகளிலும், மாநில மாநாடு வருஷம் ஒரு நடக்கும். அந்த மாநில மாநாடுகளில் முதல் நாள் வந்து 2 நாள் நடக்கும். முதல் நாள் நிறைவரை பேராசிரியர், அடுத்த நாள் நிறைவரை கலைஞர். நீங்கள் எல்லாமே புத்தகம் வந்திருக்கு. அப்போ பேராசிரியர் ஆற்றிய உரை, கலைஞர் ஆற்றிய உரைகள்லாம் பெரிய வரலாற்று ஆவணங்கள். 2 பேரும் 1 மணி நேரம் பேசுவாங்க. நாங்கள்லாம் பந்தல்லே படுத்துட்டு பார்ப்போம் தீகாவில். இவங்கெல்லாம் நேராக பார்த்துறது இல்லை, அவங்க பேச்சு எழுத்து இதில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கும்போது நீ சொன்னல வைகோ போன உடனே ஒரு இடைவெளி வருது, பெரிய கேப் வந்த உடனே புதிய வரவுகள் வருது. அப்போ நம்ம உள்ளே வர்றோமா, நீங்களாம் வரணும் அப்படின்னு நம்ம உள்ளே வர்றாங்க. அப்போ நம்ம எம்பி ஆகிறோம். எம்பி ஆகிறது அப்படியே
போயிட்டு இருக்கு. சார் எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி என்னன்னா, ராசா அவர்கள் வந்து டெல்லிக்கு போகணும், நாடாளுமன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு கடந்த 30 வருஷமாயே அந்த மாநிலத்தை அப்பவே கலைஞர் அவர்கள் நினைச்சிருந்தா மாநில அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ளேயோ இங்கே உள்ள அமைச்சராக கொண்டு வந்திருக்கலாம். ஏன் ஒரு தொலைநோக்கு பார்வையா டெல்லி நாடாளுமன்றம் எம்பி கேண்டிடேட் நமக்கு கஷ்டப்படுறோம். ஆங்கிலம் நல்லா பேசக்கூடிய திராவிடம் தெரிந்த ஆங்கிலம் பேசக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னும் டெல்லிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். புரியுதா? அப்போ ஏங்க திமுகவுடைய முகமே யார் இருக்கணும்? நீங்கள் வந்து ஒரு காலத்தில் செலியன் இருந்தார், அப்புறம் நாஞ்சிலார் இருந்தார், அப்புறம் அண்ணம்மா வந்தார், பேராசிரியர் அங்கே இருந்தார். சரி, எங்க நீங்கள் இங்கே வந்து மாநிலத்தில் அமைச்சராகணும் அது மாற்ற நோக்கம். இது ஒரு வந்து ஒரு என்ன கொள்கை ரீதியான அரசியல். ஒரு திராவிடம்ங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் கவர்மெண்ட் வரும் போகும். அந்த கான்செப்ட்டுக்கு டெல்லியில் ஒரு பெரிய வேல்யூ வந்துருச்சு. ஒரு காலத்தில் நம்ம இல்லை. இன்றைக்கி வந்து கூட்டாட்சி சத்தம் வந்த பிற்பாடு மத்திய அரசாங்கத்தில் அங்கே வைக்கிறதா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தில் பேசுகிறதா இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு வலிமையான குரல் தேவை. அந்த மாதிரி குரல் எங்கே இருக்குன்னு அவங்க தானே முடிவு பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், திமுகவில் ஒரு ஆயுதம் நாங்கள்லாம், நானாக இருந்தாலும் பாலுவாக இருந்தாலும் கனிமொழியாக இருந்தாலும் தயாநிதியாக இருந்தாலும் பழனிமாணிக்கமாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அந்த கருவிகள் டெல்லிக்கு பயன்படுமா சென்னைக்கு பயன்படும் தமிழ்நாட்டுக்கு பயன்படுமான்னு கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும். நம்ம கொடுத்த வேலை செய்யணும், அவ்வளோதான். அதில் வண்ணனை அடையணும், அவ்வளோதான். சார், முடியும் தருவாயில் வந்துட்டோம். இந்த வீடு அப்படிங்கிறது சென்னையில் உங்கள் முகவரியா? எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இந்த வீடு இது நான் வாடகை இருக்கேன். வாடகை வீடு தான். வாடகை வீடு. நான் சொந்த வீடு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை வாடகை வீடு. காரணம் இருக்கேன், நான் சொந்த வீடு வாங்காமல் வாடகைக்கு இல்லை, சொந்த வீடு அதுக்கு பிறகு தான் நான் கட்டினேன். அது வாடகை விட்டுருக்கேன். வாடகை எவ்வளோ? இது தெரியல. அந்த பசங்க கம்பெனி தான் கட்டுறாங்க, ரொம்ப கம்மி. ஆனால் போய் 10 வருஷம் ஆச்சு. இல்லை, அப்போ இருந்த ரேட்டு தான், ரிவைஸ் பண்ணல. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த 3 வீடு ஒரு குடும்பத்து வீடு. நான் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான பாதுகாப்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது ஒன்றும் ரகசியம் இல்லை. இப்போ நீங்கள் கார்பரேஷன் வாட்டர் தானே வந்துடும். அப்புறம் போலீஸு பாதுகாப்பு லொட்லூஸுக்கு அதனால சரி ஒரு திரும்பி விட்டுறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் ஃபாரினில் இருக்காங்க. சார், உங்கள் பேரை உச்சரிக்கும் போதெல்லாம் நிறைய அரசியல்வாதிகள் வந்து ராஜா அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்க. ஆனால் ராசா அப்படின்னு வந்து வெளியில் வந்து அடலப்படுத்திக்க மாட்டாங்க, பொது வெளியில் அப்படி கூப்பிட்றதே விரும்ப மாட்டாங்க. வீட்டில் வேணும்னா அப்படி கூப்பிட்டுப்பாங்க. இல்லை, வீட்டில் நான் ராஜான்னு கூப்பிடுவாங்க. அதான் கேட்குறது, வெளி உலகத்தில் தான் ராசான்னு கூப்பிடுவாங்க. என்ன காரணம் அது? நீங்கள் அதை விரும்ப? இல்லை, நான் தமிழில் ஆரம்பத்துலேருந்து ஆராசா தான். ஜா வடமொழிங்கிறதுனால நான் கல்லூரி காலத்துலேருந்தே ஆராசான்னு தான் போட்டேன். அதை வந்து வீட்டில் ராஜான்னு கூப்பிடுவாங்க, வெளியில் ஆராசான்னு போடுவேன். தலைவர் எப்பயுமே என்ன ராஜான் தான் கூப்பிடுவார். கலைஞர் வந்து ராஜா தான் கூப்பிடுவார். இப்போ இருக்க முதலமைச்சர் ராஜான் தான் கூப்பிடுவார். மேடைகளில் மற்றவங்க விழிக்கும் போது ராசாம்பாங்க. அப்போ வெளியில் ராசாங்கிறது பரவாயில்ல, அவ்வளோதான். அது வந்து ஒரு அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து 98 தோற்று போயிட்டேன். தோற்று போன உடனே என்னுடைய துணைவியார், என்னுடைய சகோதரர்கள்லாம் அந்த மூட நம்பிக்கை உள்ளவங்க தான். எனக்கு தெரியாது, பயப்படுவாங்க. போய் நியூமராலஜிலாம் பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து ராசான்னு போட வேணாம், ராஜான்னு போட்டால் தான் அந்த அரசு வரும். இந்த ராசா வந்து எளிமையாக்கணும், நீங்கள் பேர ராஜான்னு போட சொல்லுங்க. நான் சொன்னேன், ஜா போட்டு சாப்பிட்றதுனால ஒரு தளபதி மாதிரினா இந்த ராஜான்னு சொல்லும் போது தான் ராஜாவான், ராசா அப்படின்னா அப்படி எளிமையா இருக்கு. ராஜான்னு இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு உச்சத்தில் இருக்கணும் அப்படி பார்த்தா. எவ்வளோ பேர் மகாராஜன் வச்சுட்டு பிச்சைக்காரன் இருக்காங்க. கலைஞர் அவர்கள் சொல்லும்போது வந்து ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே உள்ள சீனியர் மூத்தவர்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு வந்துடும் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி உங்கள் வீட்டில் இப்படி பெரம்பலூர் கிராஸ் பண்ணி போனார்னா வருவாங்களா? கிராஸ் பண்ணி போகும்போது ரெஸ்ட் எடுத்து டீ சாப்பிட்டு போயிருக்காரு. நாங்கள் தங்குறது இல்லை. ஆனால் இப்போ தலைவர் இருக்காங்கல்ல, சிஎம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் பெரம்பலூர் வந்தாவோ நீலகிரி வந்தாவோ எங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடு வரும், எங்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதுவும் முதலமைச்சருடைய துணைவியர் இருக்காங்கல்ல, அண்ணியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு சைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, டூர் வரும்போது பெரம்பலூரில் ஹால் பண்ணுற மாதிரி போட்டு வருவார். ஏன்னா அங்கே ஒரு நாள் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவார். எலெக்ஷன் டூர் வரும்போது டயர்டாக இருந்தானா பெரம்பலூர் ஆட் பண்ணுவார். இப்போ முதலமைச்சராக 2 தடவை வந்தார். அங்கே தான் சாப்பிட்டார், அங்கே தான் தூங்கினார். நீங்கள் இருக்கிற வீடு தானே இல்லை அதுக்குன்னு ஏதாச்சும் வீடு? இல்லை, நான் இருக்கிறதா, நாங்கள் இருக்கிறது அது ஆஃபீஸும் ரெசிடென்ஸும் ஒரே மாதிரி கட்டினேன். அது ஒரு கதை. ஒரு காலத்தில் வந்து அதிமுக ஆட்சியில் பேர் சொல்ல வரும்ல, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட கலெக்டராக இருந்தார். இப்போவும் நல்ல இடத்துல தான் இருக்கார் அவர் வந்து அப்போது வந்து நான் வந்து மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர். ஆனால் இங்கே நாங்கள் பவரில் இல்லை. அப்போ இளைஞரணி செயலாளர் இருந்த இப்போ இருக்க முதலமைச்சர் அந்த பக்கம் வரும்போது ரெஸ்ட் ரூம் போகணும், சிறுநீர் கழிக்கணும், ரெஸ்ட் ரூம் போகணும் ராஜான்னாரு. பெரம்பலூர் ட்ராவல் போகும்போது. அப்போ எனக்கு பெரம்பலூரில் வீடு இல்லை, கெஸ்ட் ஹவுஸாக தான் இருந்தேன். ஏன்னா என்னோட வீடு வந்து கிராமத்தில் இருக்குது. நானே கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்குவேன். எனக்குன்னு பெரம்பலூரில் இடம் இருந்து கட்டலை. சிறுநீர் கழிக்க முடியாதுட்டாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இருட்டில் ஏரிக்கரையில் சிறுநீர் போயிட்டு வந்து கை கழுவினார். அன்னைக்கு முடிவு எடுத்தேன், இனிமேல் நம்ம தலைவரோ, அப்போ கலைஞர் இருந்தார், கலைஞரோ இளைஞரணி செயலாளரோ திமுகவுடைய தலைவர்களோ வந்தால் பெரம்பலூரில் அனைத்து வசதிகளோடு சேரிய ஒரு வந்து வீடு கட்டணும்னு அந்த வீடு கட்டினேன். கலைஞர் ஏறுற மாதிரி ரேம்ப்லாம் வச்சுருந்தேன். அவர் ஒரே ஒரு நாள் வரும்போது டீ சாப்பிட்டு போனார். அப்புறம் ஏன்னா இப்போ டிரான்சிட் தானே பெரம்பலூர். ஆனால் இங்கே தங்குற மாதிரியே வருவார். இப்போ இருக்க எங்கள் முதலமைச்சரும் தலைவரும்
பெரம்பலூரில் தங்குற மாதிரியே ஹால் போட்டு வருவார். என்ன காரணம் அப்படின்னு? அது அந்த அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நல்லா வெளியில் வாக்கிங் பிளேஸு, அலூஃப்னஸ், அங்கே வந்தால் ஒரு நாள் ஓய்வு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இப்போ சிஎம்ஐ 2 தடவை வந்தார். முதலமைச்சரான பிறகும் முதலமைச்சராக அங்கே தான் தங்கினார். இப்போ தம்பி இளவல் அமைச்சர் மாண்பு உதயநிதி வந்தார், நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டாரு. நான் இல்லாதப்ப அந்த பக்கம் கிராஸ் பண்ணார். மகேஷ் பயமொழி கூட வந்தார். ஃபோன் பண்ணி அண்ணன் வீட்டில் சொல்லி சாப்பாடுன்னு சொல்லி அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சென்னை வந்தார். கும்பகோணத்து சமைக்கிறது சார் இன்னொரு அக்கா இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க. அவங்க சமையல் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், அவங்க மேடத்துக்கு. அதே மாதிரி நீலகிரிலையும் இப்போ நீலகிரியில் முதலமைச்சர் துணைவியார் அண்ணினா வந்தாங்க. 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் நம்ம வீட்டு தான் சாப்பாடு போச்சு. தம்பி வந்தார், தம்பி சாப்பிட்ட போய் தம்பி வீட்டுக்கு வந்தார். சிஎம் ஊட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு. ரெகுலரா நீங்க எதுக்கு சொல்றேன்னா, என் திமுகவுடைய கலாச்சாரமே தொண்டர் வீட்டில் சாப்பிட்றது, அந்தந்த மாவட்டங்கள் ஒரு மரியாதை கொடுக்குறது. அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்றது போறதுனால தானே ஒரு தொண்டர்கள்ட்ட ஒரு பிடிப்பு. அண்ணன் வீட்டில் சாப்பிட்டாருங்கிறது எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஒரு மரியாதை, தொண்டனுக்கு ஒரு மரியாதை. இந்த இந்த உடன்பிறப்பு சங்கிலியை சரியா வச்சுக்கிறது தான் கலைஞருடைய பாணி, அண்ணாவோட பாணி. உலகத்துல எங்கேயாச்சும் தம்பின்னு கூட்டு பார்த்துருக்கீங்களா? கேமராடுமாங்க, தோழர்பாங்க. உலகத்திலேயே தம்பி என்று அழைத்த ஒரே தலைவர் அண்ணா, உடன்பிறப்பு என்று அழைத்த ஒரே தலைவர் கலைஞர். கலைஞரின் உடன்பிறப்புகளில் உங்களில் ஒருவனாக நான் சொன்னவர் பெருங்க முதலமைச்சர். இந்த குடும்ப பாசம் இருக்குல்ல, அதுதான் அனைவரையும் ஓரன்னை பெற்றெடுக்க வயிறு தாங்க காரணத்தால் தனித்தனித்தா ஈன்றெடுத்த தம்பிகளே அப்படின்னு அண்ணா சொன்னார்ல, அந்த தத்துவம் திமுகவுக்கு பொருந்தும். ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு வந்து மேலிடத்துல இருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அழுத்தெல்லாம் கொடுக்கல. இவர் கூப்பிட்டு வந்து நீ குற்றமற்றவன்னு நிரூபிச்சுட்டு வா அப்படின்னு உங்களை ராஜினாமா பண்ண வைக்கிறாரு கலைஞர் அவர்கள். இல்லை, ஒரு தேவையில்லாம கான்ட்ரவர்சி வருது. இப்போ கவர்மெண்ட் கெட்ட பேர் வரும், ஏன் நம்மளால ஒரு கெட்ட பேர் வரும். சரி வருவோம், சென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் வெளியில் போய் சாப்பிடுவோமா? ஹோட்டலில் பார்க்க முடியாது, சினிமா தேட்டரில் பார்க்க முடியாது. நாளைக்கு தான் அந்த வாழை பார்க்கலான்னு மாரி செல்வராஜ் ஃபோன் பண்ணேன். எப்பா சிஎம்ஏ பார்த்துட்டாரு, நான் பார்க்கலப்பா. அண்ணா போட்டு காட்டுறேன் வாங்கினேன்றாரு. இந்த பரியேறும் பெருமாளில் வந்து அடிச்சுட்டு யூரின் விடுவாங்க, யூரின் போவாங்க. அது வாழ்க்கையில் உள்ளபடியே நடந்து போது கட்டி பிடிச்சி விட்டு கொண்டு போது, ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும், உங்களுக்கு படிக்கலாம் இருக்கட்டும் சொல்கிறதுக்கு எப்படி பெருமிதத்தை எடுத்தாங்களோ அது மாதிரி சிறுமையை எடுத்து வெளியே சொல்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியும். மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் கொண்டாடினாங்க நிறைய பேர். சாதி பெருமிதம் நமக்குள்ள இருக்கிறது தானே. இப்போ நீ ஆதிதிராவிட வகுப்புக்குள்ளேயே சாதி பெருமிதம் பேசுகிறாங்கல்ல. இப்போ எங்கள் அண்ணன் வந்து இப்போ எப்போ பாப்பாவுக்கு மயூரிக்கு 25 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்டார். ஆதிதிராவிட சமூகம் தான் கொஞ்சம் ஏழ்மைன்னாரு. ஏழ்மையெல்லாம் விட்டுரு, முடிஞ்சால் அருந்ததில் ஒரு மாப்பிள்ளை பாருங்க. அருந்ததின்னு மனுஷன் தான். அந்த புரிதல் இருக்கிறவன் தான் பெரியாரிஸ்ட். பாரஞ்சு அவர் சில நேரத்தில் முரண்படுவார். அவர் சாதி போகணும், இழிவு போகணும், எல்லாரும் பகுத்திருந்த மனுஷனாக மாறணும். தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம். இதான ஒரு தத்துவம். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.